வே ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம நேற்று சொன்ன சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து A to Z வந்து இதில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா அலைஸ் ப்ளூக்கு வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஆத்தரைஸ்டு பர்சனாக நம்ம இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே ட்ரேடிங் தமிழோட கோர்ஸ் அக்சஸ்க்கான ஃப்ரீ வெபினார் வீடியோ வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஒரு ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்கனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீ வெபினார் வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அதாவது அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்காக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துறோம். நிஃப்டியோட லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஃபிபனோசி லெவல் வந்து இன்னைக்கு சூப்பராகவே ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து இந்த 22,800 சப்போர்ட் ரேஞ்சை எடுத்தது அப்படின்றத நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பினுச்சு. கண்டிப்பாக ஒரு திரும்புது, அந்த கோல்டன் ரேஷியோலேருந்து திரும்புது அப்படின்னா அடுத்த ஒரு ரிஜெக்ஷன் ஏரியாவுக்கு போகுன்றது ஃபிபனோசியோட ஒரு நாமன் கிளேச்சர். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 22,800 திரும்பும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர் அடுத்த ரெசிஸ்டன்டான 22,983 ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அந்த இடத்துல பாருங்க. ஓகே, ஸோ அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்திருக்காங்க 22,983. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ண உடனே அடுத்த ரெசிஸ்டன்டான 23,108 இந்த ரேஞ்சுக்கு போயிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு டார்கெட். ஓகே, இப்போ நாளைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த சப்போர்ட் ரேஞ்சில் வந்து நிற்கிது. கிட்டத்தட்ட நாளைக்கு 22,981 மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த 23,100 அண்டு அந்த ட்ரெண்ட் லைன் 23,140 அண்ட் 150 இது வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஒன்ஸ் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து லோவை கட் பண்ணுது 22,850 கீழே வருதுன்னா 22,800 இம்பார்ட்டன்டான ஒரு கோல்டன் ரேஷியோட சப்போர்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நல்லாவே ஒரு ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து இந்த 22,800 கீழே வருது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் ரேஞ்சான 22,469 தான் இருக்குது. இன் பிட்வீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிறதுக்காக அந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அப்சைடு மூவ்மெண்ட் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நிஃப்டி மாதிரியே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு. அது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து 1 ஹவரில் போட்ட ட்ரெண்ட் லைனு, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக வந்து நிற்கிது பேங்க் நிஃப்டி. இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணதுக்கு ரீட்ரெஸ்மெண்ட் மாதிரி வராங்க. நாளைக்கு வந்தாங்க அப்படின்னா 48,600 அப்படின்ற ரேஞ்சுக்கு வருது அப்படின்னா திருப்பி இன்கேஸ் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க 1 ஹவர்லேயே. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்புது அப்படின்னா 49,386 ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும் ப்ரீவியஸ் ஸ்விங்கு. ஸோ இந்த ஸ்விங்கையும் கட் பண்ணி மேலே போகுதுன்னா 50,000 50,350 இதான் வந்து ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. சப்போர்ட்டாக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 48,160 சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த 48,161 கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு 48,000 அண்ட் 47,500 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஃபின் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அக்யூரேட்டாக வேலை பார்த்துருக்கு பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து என்ன பண்ணிருக்குன்னா டச் பண்ணிட்டு 1 ஹவர் மேலே போனது. அதுக்கப்புறம் நீங்கள் பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ன்றது நல்லாவே காமிச்சிட்டாங்க. அது 22,700 நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். இதில் போய் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்டாக ரெண்டாவது 1 ஹவர் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. பிரேக் அவுட் பண்ணிட்டு அடுத்த லெவலான 23,000 ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா 22,700 மேலே போகுது அப்படின்னா 23,000 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபின் நிஃப்டிக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஃபின் நிஃப்டிக்கு வந்து 23,000 பேருக்கு. இப்போ நாளைக்கு 23,000 நாளைக்கு இது பாருங்க, இந்த இடத்துல எத்தனை 1 2 3 தடவை ரியாக்ஷன் ஆகிருக்கு இந்த இடத்துல 23,000. ஒன்ஸ் இந்த 23,000 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 23,200 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுதுன்னா 23,400, அதுக்கப்புறம் 23,650 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது மிட் கேப் நிஃப்டி ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அதேமாதிரி 22,700 கீழே வருதுன்னா 22,350 தான் நம்மளுக்கு நாளைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் லைனை ரீட்ரெஸ் பண்ண வருது அப்படின்னா 22,500 ரேஞ்சுக்கு கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நாளைக்கு பார்ப்போம் எந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இன்கேஸ் வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ரீட்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் வருவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஓகே,
அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே மார்க்கெட் முடிச்சிட்டாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஹை அண்ட் லோவிலேயே மார்க்கெட் முடிஞ்சிச்சு. நம்மளுடைய ரீசெண்டான இருக்கக்கூடிய லோவை வந்து கட் பண்ணி அதை ரீட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. பாக்கி இருக்கிற நம்ம பார்த்து இப்போ 3 இண்டெக்ஸுமே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா அப்சைடு மூவ்மெண்ட்டில் போன மாதிரி இருந்தது. இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரீட்ரேஸ் பண்ணுற அதாவது பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டு அதை வந்து என்ன பண்ணி ரீட்ரேஸ் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ 11,750ன்ற ரெசிஸ்டன்ட் போய் என்ன சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அதை போய் ரீட்ரேஸ் பண்ணி நிற்கிது. இப்போ அந்த 11,750க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11,960ன்றது ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும் 12,000கிட்ட. அடுத்து 12,100ன்றதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட். சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து லோ தான் சப்போர்ட்டு 11,560. இந்த 11,560க்கு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11,300ன்றது தான் அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும் நாளையை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சை பார்த்துங்க. இன்றைக்கி வந்து டேவோட லோவை கட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துக்கு 11,300 அப்படின்றது தான் நம்மளுக்கு சப்போர்ட்டு. ஓகேங்களா? 11,560ன்ற சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா டேவோட லோவை கட் பண்ணுதுன்னா 11,300ன்றது சப்போர்ட் ரேஞ்சு. ஓகே, அடுத்து ஃபைனல் சென்செக்ஸ் பார்த்துருவோம். இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பிரியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹவர் ட்ரெண்ட் லைனை போய்ட்டு கரெக்டாக ரெசிஸ்டன்ட் எடுத்துட்டாங்க. அதாவது நேற்றோட லோவும் கட் பண்ணல, கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் ரேஞ்சான 76,660 ரீசெண்டான போன அந்த ஃபிபனோசியோட லோவை வந்து என்ன பண்ணி சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பிச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 76,500 அந்த ரேஞ்சு வரலையும் போயிட்டு திருப்பி வந்து கீழே வந்திருக்கு. இப்போ நாளைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 76,500க்கு மேலே போணுச்சு அப்படின்னா ஒரு 1,300 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் போகிறதுக்குனா வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 77,870 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் ஆகிருக்கு சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. அதேமாதிரி சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சப்போர்ட் வந்து டேவோட லோ 75,670க்கு கீழே வருதுன்ற பட்சத்துக்கு 75,200ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும், அதுக்கும் கீழே வருதுன்னா 75,000ன்றது அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேஜராக இருக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா 72,863ன்றது தான் நம்மளுக்கு வந்து அடுத்த மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட். இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸுக்காக எடுத்துங்க. உங்களோட ஓன் அனாலிசிஸ் படிமே ட்ரேட் எடுங்க. செபி ரிஜிஸ்டர்கிட்ட வந்து இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ஸ்கேம் அலர்ட்லையும் போய் மாட்ட வேணாம். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அக்கௌண்ட் ஓப்பனிங்காக லிங்க் உள்ளதை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.